இந்த போதையால தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. மணியன் தான் எஸ்எஸ்ஐ கொடூரமா வெட்டிட்டான்னு பேசக்கூடியவங்க போதையால தான் வெட்டினா அப்படிங்கிற விஷயத்த இங்க யாருமே அழுத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் உடுமலை பக்கத்துல குடிமங்கலம் காவல் நிலையத்தை சேர்ந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேல் நேற்று இரவு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும். நேத்திய அரசு தரப்புல இருந்து 1 கோடி ரூபாய் நிவாரணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த சம்பவத்துல முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காரு. கூட இன்னும் 2 பேர், அவங்க அப்பா மூர்த்தி, அண்ணன் தங்கப்பாண்டியன் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல அந்த 1 கோடி ரூபாய் அரசு நிவாரணம் கொடுத்தது தப்பு அப்படின்னு நம்ம ஏதாவது வாதம் பண்ண போறோமா? அப்படின்லாம் கிடையாது. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இது மாதிரி அந்த நேரத்துல பண உதவி அப்படிங்கிறது முக்கியம்தான். அதே மாதிரி அந்த மணிகண்டனை என்கவுண்டர் பண்ணது தப்பு அப்படின்னு நம்ம ஏதாவது வாதம் பண்ண போறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நமக்கு அதை மாதிரி இங்க இந்தியாவில் என்கவுண்டரே இருக்கக்கூடாது, தூக்கு தண்டனையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நான் கிடையாது. தப்பு செஞ்சா அதுக்கான தண்டனை யாருக்கா இருந்தாலும் கொடுக்கப்படணும், உடனடியா கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுல 100% நான் அந்த சைடு தான் நிக்கிறேன். பட் என்ன நமக்கு இதுல ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த காவல்துறையை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களை பார்த்தோம், தமிழ்நாட்டோட மக்களுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய MK ஸ்டாலின் அவர்களை பார்த்தும் சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்பட வேண்டியது அப்படிங்கிறது இருக்கு. இந்த சுட்டு கொல்லப்பட்ட மணிகண்டன் அந்த எஸ்எஸ்ஐ கொன்னுட்டான் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ரொம்ப பெருசா, அதாவது அவங்க அப்பா மகன் சண்டை, அதை இந்த எஸ்எஸ்ஐ தடுக்க போறாங்க, அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவன் இந்த எஸ்எஸ்ஐ வெட்டி ரொம்ப கொடூரமா கொலை செஞ்சுட்டான் அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே நம்ம திரும்ப திரும்ப பேசுறோமே தவிர, என்ன நிலையில இருந்து, அவன் என்ன மனநிலையில இருந்து, எந்த சூழல்ல இருந்து இந்த விஷயத்த செஞ்சான் அப்படிங்கிற விஷயத்த பத்தி யாருமே எடுத்து பேசுறது கிடையாது. அவன் நிறைய தள்ளாடும் போதை, அந்த அவனுடைய போட்டோஸ் பாக்குறப்ப தள்ளாடும் போதை இல்ல, அவன் ரெகுலர் குடிக்காரன் போல. ரெகுலர் குடிக்காரன்லாம் எவ்வளவு குடிச்சாலுமே ஸ்டெடியா இருப்பான். நிறைய குடிச்சிட்டு நினைவான மாறி இருக்கும், ஆனா ஸ்டெடியா நிக்கக்கூடிய நபர்களா இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மணிகண்டன். சோ இவன் அப்பாவை அடிச்சு காயப்படுத்திருக்கான், அண்ணனும் கூட இருக்காங்க. இந்த விஷயம் வெளியில போய் அந்த எஸ்எஸ்ஐ அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க, அதெல்லாம் பிரிச்சு விடுறாங்க. பிரிச்சு விட்டுட்டு பேசி சமாதானப்படுத்தி வச்சுட்டு இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஆம்புலன்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுக்காக கால் பண்றாங்க. ஹையர் அபிஷியல்கிட்ட சொல்லணும்ல, இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நான் இங்க வந்திருக்கேன்னு. சோ அதுக்காக கால் பண்றாங்க. அந்த நேரத்துல இந்த மணிகண்டன் இவர் போன் பண்ணி அங்க சொல்லிட்டாரு அப்படின்னா நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும், நம்ம ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த எஸ்எஸ்ஐ வெட்டி கொள்றான். அதாவது அப்பாவை அடிச்சு காயப்படுத்தினதுக்கு நம்மளை ஜெயில போட்டுருவாங்கன்னு யோசிக்க முடிஞ்ச அவனால ஒரு எஸ்எஸ்ஐ வெட்டி கொலை செய்யறோம் அப்படின்னா என்ன ஆகும், நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், நம்மளுடைய இது முடிஞ்சே போச்சு அப்படிங்கிற விஷயத்த அவனால யோசிக்க முடியல. அந்த இடத்த அவனால யோசிக்க முடியல. அதுக்கு காரணமா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போதை தான். அவன் மணிகண்டன் ஒன்னும் பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. கஞ்சா அடிச்சான், ஹெராயின் அடிச்சான், குட்கா சாப்பிட்டான் அப்படின்லாம் சொல்றதுக்கு அவன் சாதாரண ஒரு தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு கூலி தொழிலாளி தான். அதிகபட்சமா எங்க போய் குடிச்சிருப்பான் அப்படின்னா டாஸ்மாக்ல தான் போய் குடிச்சிருப்பான். அந்த டாஸ்மார்க்கை யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம அரசு தான் வச்சிருக்கு. அந்த டாஸ்மார்க்கு சரக்கு யார் சப்ளை பண்றாங்கன்னு பார்த்தா திமுக அமைச்சர்களும் திமுக எம்பிகளும் தான் பண்றாங்க. இதுல இந்த மணிகண்டனை எந்த அளவுக்கு நம்ம முக்கிய குற்றவாளியா பாக்குறோமோ அதே மாதிரி இந்த போதை இருக்குல்ல, இந்த போதையால தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. மணிகண்டன் எஸ்எஸ்ஐ கொடூரமா வெட்டிட்டான்னு பேசக்கூடியவங்க போதையால தான் வெட்டினா அப்படிங்கிற விஷயத்த இங்க யாருமே அழுத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை சொல்ல வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனா அந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 100% காரணம் அப்படின்னா போதை தான். போதை இல்லைன்னா அவங்க அப்பாவே அடிச்சிருக்க மாட்டான், இந்த சம்பவமே நடந்திருக்காது, இந்த எஸ்எஸ்ஐ அங்க போயிருக்க மாட்டாங்க, இறந்திருக்க மாட்டாங்க. இந்த சம்பவத்தோட அடிநாதம் அப்படின்னு பார்த்தோம்னா போதையால இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ இந்த சம்பவத்தோட காரணம் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கிறப்போ போதை அப்படின்னு தெரியுது. சோ அடுத்த முறை இதே மாதிரி போதையால இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு தானே இந்த அரசும் இந்த முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இன்னொரு சம்பவம் நடக்கட்டும், நடந்தா நாங்க ஏதாவது நிவாரணம் கொடுப்போம், இத மாதிரி ஏதாவது என்கவுண்டர் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு இருக்கிறவங்க ஒரு முதலமைச்சர் கிடையாது, ஒரு அரசு கிடையாது இல்ல.
இந்த காரணம் இப்ப போதையால இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குதா? இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் வச்சு சொல்ல, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய 90% குற்றங்களுக்கு நீங்க காரணம் அப்படின்னு தேடி பாத்தீங்களா, போதையா தான் இருக்கு. அது ஏதோ ஒரு வகை போதையா இருக்கு. டாஸ்மார்க் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, பல வகையான போதைகள் இருக்கு. சோ அந்த போதையை யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் போட்டுக்கிறாங்களோ, அவங்க குற்ற சம்பவங்கள்ல அதிகமா ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயங்களையும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறப்பவே தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறதுக்கு, இந்த அளவுக்கு கொலை நடக்கிறதுக்கு, இந்த அளவுக்கு பாலியல் பலாத்காரம் நடப்பதற்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியது இந்த போதை தான். ஆனா இந்த போதையை இந்த அரசு சரி செய்யாம, இந்த சம்பவத்துக்கான அந்த காரணத்தை சரி செய்யாம கடந்து போறது, கடத்தி விட்டுட்டு சரி ஏதோ இந்த சம்பவம் மணிகண்டன் கோவத்துல பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி போறது அப்படிங்கிறது இந்த அரசு ரொம்ப மெத்தனமா இருக்க மாதிரி தான் நமக்கு இந்த போதை விஷயத்துல ஃபீல் ஆகுது. இந்த கனிமொழி இருக்காங்கல்ல, அவங்க ஏடிஎம்கே பீரியட்ல உங்களுக்கு எல்லாருமே மறைஞ்சிருக்க மாட்டீங்க, மறந்திருக்கவே மாட்டீங்க. தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த போதை, இந்த டாஸ்மாக் தான். டாஸ்மாக் 3 அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல ஒரு கேம்பெயின் எல்லாம் எடுத்தாங்க. ரொம்ப வீரியமா பேசுனாங்க. ஆட்சிக்கு வந்தா நாங்க டாஸ்மாக்கே மூடிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசுனாங்க. குடிச்சிட்டு இறந்து போறதுனால நிறைய, அதாவது கணவர்கள் குடிச்சிட்டு இறந்து போறதுனால இளம் விதவைகள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு கனிமொழி பேசினாங்க. இப்போ ஒரு எஸ்எஸ்ஐயோட மனைவி இறந்து போயிருக்காங்க. இதுக்கு அதாவது எஸ்எஸ்ஐயோட மனைவி விதவையா இருக்காங்க. அதுக்கு காரணமும் இந்த போதை தான். ஆனா என்ன, எஸ்எஸ்ஐ குடிச்ச போதையால அவங்க மனைவி விதவையாகல, இந்த மணிகண்டன் குடிச்ச போதையால விதவை ஆயிருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம கனிமொழி அக்கா எடுத்து இந்த விஷயத்தெல்லாம் பேசுவாங்களா? அண்ணன் தானே முதலமைச்சரா இருக்காரு, நம்ம அதிமுகவில் இப்படி எல்லாம் பேசணும், இப்பயாவது சரி செய்வோம், பாருங்க அங்க சுத்தி இங்க சுத்தி எஸ்எஸ்ஐ வரைக்கும் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, அதுல ஒரு சம்பவமா இதுவும் அதிகமாகிறப்போ கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு அண்ணன்ட்ட பேசுவாங்களா அப்படின்னா, உங்களுக்கு இதை விட ரொம்ப முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு. திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வந்தா வேணா திரும்ப டாஸ்மாக் மூடுவோம் அப்படின்னு பேசுவாங்க. அப்படி பேசுனாங்கன்னா இருக்கு, மறந்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் அதிமுக ஆட்சியில் அவங்க பேசுனது. இப்ப இவங்க அமைதியா இருக்கிறது, திரும்ப ஒருவேளை அதிமுக ஆட்சிக்கு இவங்க பேசுனாங்கன்னா அப்ப அதை பத்தி நம்ம பேசிப்போம். இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இறந்து போன நபர் மணிகண்டன் இருக்கார்ல, அவருக்கு ஒருவேளை திருமணம் ஆகிருந்து, திருமணம் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தா நாம இந்த என்கவுண்டரையும் இங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க மனைவி கணவன் இல்லாம விதவை ஆவாங்கல்ல, அதையும் நாம சரின்னு சொல்ல முடியாது. என்கவுண்டரையும் நாம தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க மனைவி விதவையாகிறதையும் சரின்னு சொல்ல முடியாத ஒரு சூழல்ல தான் இந்த அரசு நிற்கும். வேற வழியே இல்லை. அவங்க மனைவிக்கு இந்த அரசு தான் உதவி செய்யற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுக்கறதோ இல்ல அவங்களுக்கு ஏதாவது நிவாரண உதவி கொடுக்கறதையோ இந்த அரசு தான் செய்ய வேண்டியது இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இந்த வடிவேல் இந்த விவேக் காமெடியில வரும்ல, நம்ம தான் பாஸ் காட்டியும் கொடுக்குறோம், நம்ம தான் கூட்டியும் கொடுக்குறோமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பா நின்று இருக்கும். சோ இதுக்கு ஒட்டுமொத்தமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது இந்த போதை தான். ஆனா இந்த போதையை சரி செய்யாம ஒரு பக்கம் நாங்க போதைக்கு எதிராக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டார்கெட் வச்சு மந்த்லி இவ்வளவு டார்கெட் அப்படிங்கிறது டாஸ்மாக்ல இவ்வளவு சரக்கு அப்படின்னு விற்கணும் அப்படின்னு ஒரு அரசு செயல்பட்டது அப்படின்னா, இத மாதிரி குற்ற சம்பவங்கள் அப்படிங்கிறது அந்த சமூகத்துல அதிகமா தான் இருக்கும். இந்த போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை விட்டு முற்றிலும் அகற்றப்பட வேண்டிய, அது எந்த ஃபார்மெட்ல போதையா இருந்தாலும் அகற்றப்பட வேண்டிய விஷயம். இது தானா சரியா போயிடும், அடுத்த ஜெனரேஷன் வந்தா சரியா போயிடும் அப்படின்னு காத்திருக்க விஷயம் கிடையாது. இப்போ சரி நம்ம அப்பா வயசுல இருக்கவங்க தான்ப்பா குடிக்கிறாங்க, யங் ஜெனரேஷன்லாம் குடிக்க மாட்டாங்க, யங் ஜெனரேஷன்லாம் தக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளாம் வெயிட் பண்ணா சரி இன்னும் ஒரு 5 வருஷத்துல சரியா போயிடும், 10 வருஷத்துல சரியா போயிடும் அப்படின்னு வெயிட் பண்ணலான்னு பார்த்தா, மிடில் ஏஜ்ல இருக்கவங்களை விட எங்கா இருக்கிறவங்க தான் நிறைய இந்த ட்ரக் யூஸ் பண்ற இந்த விஷயம்லாம் பாக்குறோம். அவங்க தான் நிறைய குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறதையும் பாக்குறோம். இந்த மணிகண்டன் கூட இன்னும் மேரேஜ் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். அப்பனா அந்த நபருடைய ஏஜ் என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடியும். போதையை தடுக்காம நாங்க இங்க குற்ற சம்பவங்களை தடுப்போம் அப்படின்னு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாடகம் அப்படின்னு தான் இந்த விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இத மாதிரி சமூகத்துல நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். மறந்துடாதீங்க. நன்றி.